வெல்கம் பேக் டு பிகாச்சு கேமிங். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவோ வாலெட் வந்துருச்சு. புதுசாக பார்த்தீங்கன்னா A94ஐயும் பேரஃப்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி M60யும் M10ஐயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இன்றைக்கி இந்த ரெண்டு கன்னை தான் நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். எடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளோ டைமண்ட் செலவாகுங்கிறத வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கண்ணையாவது நான் எடுத்துடணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படியும் வந்துட்டு கம்மியான டைம்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ 50 ஸ்பின்னையும் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு கன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியாவது கொடுத்துட்டானா பரவாயில்ல, கொடுத்த கண்ணே கொடுத்து 100 டோக்கனு கொடுக்காம இருந்தானா பரவாயில்ல. ஸோ டக்கு டக்குன்னு நம்ம போட்டாச்சு ஸ்பின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பின் போட்டோம்னா ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். என்ன கொடுக்க போகிறான்னு நமக்கு தெரியல. நாசமாக போச்சு கைஸ். என் M60யவே கொடுத்து தொலைஞ்சிட்டான். ஸோ கன்னு நம்ம எது நினைக்கிறோமோ அதை கொடுக்காம எது கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதவே தேடி பிடிச்சி கரெக்டாக கொடுக்குறான். ஸோ 700 டைமண்ட் இருக்குது, வேறு வழி இல்லை. வந்தாச்சு, கையை வச்சாச்சு. ஸோ நமக்கு பிடிச்சது அட்லீஸ்ட் நம்ம ஒரு கண்ணையாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கரினாக்காரன் முடிவு பண்ணி தான் இறங்கியிருக்கிறான். இன்றைக்கி எத்தனை பிடுங்க போகிறான்னு தெரியல. கொடுத்ததே கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு கன்று கொடுப்பான். அதவே தான் கொடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்பின் பண்ணியிருக்கேன். என் ஐடிக்கு லக்கு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அகைன் மறுபடியும் போய் டாப்அப் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது. டாப்அப் பண்ணிட்டு வந்தாவது கொடுத்துட்டானா பரவாயில்ல. ஏன் இன்றைக்கி கரினாக்காரன் இப்படி பண்ணுறான்னு தெரில. ஸோ மறுபடியும் 1000 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 ஸ்பின்னு போகணும். இன்னும் ஒரு ஸ்பின்னில் ஏதோ ஒன்று கொடுத்துருவான். சரி போட்டு பார்ப்போம். எப்படியாவது பேரஃபுல்லாவது கொடுத்துருங்கடா. ஒரு ஸ்பின்னில் ஏதோ ஒரு கன்று ஸ்கின் கிடைக்க போகுது. போடு வெறித்தனமாக நமக்கு பேரஃபுல் கிடைக்க போகுது. ஸோ காய்ஸ் வேறு மாதிரி ரைட்டரா முடிச்சுட்டிங்க. ஏங்கடா இப்படி பண்ணி தொலைகிறீங்க? ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்ன கொடுத்த கண்ணே கொடுப்பீங்கன்னு. அதுக்கு என்னடா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? ஸோ இருக்கிற 800 டைமே டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு கண்ணையாவது எடுத்துகிட்டு போகலாங்கிற கண்டிஷனுக்கு ஆகிட்டேன் கைஸ். இது வேறு வழியே இல்லை. எதுக்கு இன்றைக்கி இப்படி பிடுங்குறானே நமக்கு தெரியவே இல்லை. ஸோ டக்கு 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 டக்குன்னு தான் ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறேன். என்னடா இப்படி போகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ வேறு வழி இல்லை, அதனால் டக்கு டக்குன்னு போட்டால் தான் ஆகணும். நமக்கு பொறுமை பத்தலை. ஸோ எதையாவது ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா கிளம்பிடலான்னு பார்க்குற, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்பின் போட்டோம்னா இன்னொரு கன்று கொடுப்பாங்க. அதையாவது A94 கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இன்னொரு 10 ஸ்பின்னு இருக்குது. 2 ஸ்பின் மொத்தமாக போட்டோம்னா ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. 2ல் ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சரி வந்து கடைசி ஸ்பின் போடுறோம். ஸோ என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க, எதாக இருந்தாலும் தொட்டு பார்த்துப்போம். சரி வாங்க கடைசியாக போட்டு தொலைவும். அப்புறம் என்னன்றது கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, இதோடு ஓடிடுவேன். ஸோ வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். போடுறேன், என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. கண்ணை மூடிக்கிறேன், நீங்கள் பார்த்து நீங்களே சொல்லிடுங்க என்ன கொடுக்குறான்னு. ஸோ என்ன கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்குறேன். ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க? மறுபடியும் M10 கொடுத்து வந்துருக்கிறீங்க. வச்சு செய்கிறாங்க ஐஸ். கரினாக்காரன் என்னையே போடுச்சு. 10 ஸ்பின்னுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 900 டைமண்ட் ஆகுதா. ஒரு கன்று எடுக்கலாம். அப்படியே எடுக்க முடியலனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ எதுவுமே வந்துட்டு வேஸ்ட் இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். டக்கு 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 டக்குன்னு. ஸோ நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 டைமண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா A94 வந்து கொடுத்துட்டான் கடைசியாக. நீங்கள் மறக்காமல் என்ன கன்று ஈவோ வாலெட்டில் ஸ்பின் பண்ணி எடுத்தீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பேரஃபில் வந்துட்டு எடுக்கலாமா வேணாமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எடுக்கலான்னு சொன்னீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.